ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு போர் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஈரான் ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அது சுற்றி மிடில் ஈஸ்ட்டில் சுற்றி இருக்கிற அமெரிக்கா பேஸ் கேம்ப் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஈரான் கூட வந்து மிகப்பெரிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்கு. இதே மாதிரி பண்ணிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு. ஸோ அது எந்த நாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனான்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரான் கூட சப்போர்ட்டுக்கு வந்து வந்திருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது சைனா மெயினாக என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனோட நாட்டுக்குள்ளே அவன் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற ஏதோ ஒன்று தயாரிக்கிறான். அதை கேட்குறது நீ யாருங்கிற மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பார்த்து ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்குது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஒரு மிரட்டல் வந்து சைனா கொடுத்துருக்கு. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதே மாதிரியே பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லாமல் வேறு மாதிரி அறிஞ்சு சொல்லிட்டு வந்து சைனா ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டலையும் வந்து கொடுத்துருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இது இப்போது சைனா மட்டும் ஈரான் கூட சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வார் 3 கூட வர்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பல நாட்டை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட்லேயே நிறையா அமெரிக்காவோட ஆர்மி பேஸில் நிறைய வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா 2 நாடுமே சேர்ந்து கூட ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சைனாவும் ஈரான் கூட சேர்ந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறது கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் பதிலுக்கு வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் பெட்ரோலு, டீசல் உலகத்தில் எல்லா பக்கமும் போகிறது வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் மெயினாக வந்து வருது. அதுலேயும் மிடில் ஈஸ்ட்லேருந்து வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டினா மட்டும்தான் உலகத்தில் எந்த காரணத்துக்கு இருந்தாலும் போக முடியும். அதாவது சப்ளை பண்ண முடியும் பெட்ரோல் அண்ட் டீசல் படகு வழியாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்த நான் லாக் பண்ணுறேன், அது என் கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதை நான் லாக் பண்ணுறேன், மீறி நீ எப்படி பெட்ரோல் டீசல்லாம் மற்ற நாட்டுக்குள்ள எப்படி போகுதுன்னு நானும் பார்த்துறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு விட்டுருக்காரு. ஸோ இப்போயே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இல்லை எல்லா நாடுக்குமே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் மீறி போங்க, அவன் என்ன தான் பண்ணுறான் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பட் அப்படி மீறி போன பல கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அடித்து நொறுக்கியிருக்குன்னே சொல்லலாம். பட் ஒரு நாட்டுக்கு மட்டும் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கான். அது எந்த நாடுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சைனா தான். நீ எனக்காக வந்தில, நானும் உனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சைனாவோட கப்பல் மட்டும் வந்து அந்த எல்லைக்குள்ளே போயிட்டு ஈஸியாக வந்து பெட்ரோல் டீசல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லி சொல்லப்படுது. மற்ற எந்த நாட்டோட கப்பல் போனாலும் அடிச்சு நொறுக்குறான்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து அடிக்கிறதுக்கு போன ஒரு ஏர்கிராஃப்ட் கப்பல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஐஸ்லாந்து மாதிரி ஒரு கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கடலுக்குள்ளே தள்ளியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறான். அது அந்த ஃபோட்டோ கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் புதைக்கணும்னு நிறைய குழிகள் தோண்டி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அத்தனை குழிகள் வந்து தோண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போயிட்டுருக்கு. இந்தியா சைடாக இவ்வளோ பிரச்சனை சைனாவும் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு, ஓகே. இப்போ இந்தியா எந்த சைடாக இருக்குன்னு சொல்லிங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இதோட நிறுத்துங்க, நிறைய மக்களும் வந்து இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து பண்ணிருக்காங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டில் இருக்க மக்கள் தான் நிறைய பேர் தேவையில்லாமல் செத்து போகிறாங்க, தயவு செஞ்சு இந்த போரை இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. பட் ட்ரம்ப்பும் ஈரான் சைடும் வந்து நிறுத்துற மாதிரிலே தெரியல. ட்ரம்ப்புங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஈரானே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட ட்ரம்ப் வந்து விட மாட்டேங்கிறான். நீ உங்கள் ஊரில் என்ன தான் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ சைனா மெயினாக உள்ளே வந்தது காரணமே. அவன் ஊரில் அவன் பண்ணுறதுக்கு அவனை சுதந்திரம் விடு, நீ யார் அது கேட்குறதுன்னு சொல்லிட்டு சைனா இப்போ மெயினாக வந்து ஒரு வார்னிங் அமெரிக்கா கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்க வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த வார் பற்றி நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அண்ட் உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறது ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் சப்ளைலாம் நின்றுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டரு யார் யார் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட ரேட் ஏறுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.